ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி மிளகு சீரகம் போட்டு தக்காளி போட்டு ரசம் வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் தான். ஒரு வேளைக்கு ரசம் வச்சுட்டு எறா தொக்கு செய்யலான்னு எறாலாம் கழுவி வச்சுட்டேன். எறா கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பட்டை 2, கிராம்பு 2 எல்லாம் போட்டு இதை செய்கிறேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஆயில் போட்டேன். எனக்கு பெருஞ்சீரகம், சோம்பு நான் தேங்காயிலேயே அரைச்சிட்டேன். அதனால் நான் இதை தான் ரெடி பண்ணுவேன். இப்படி தான் செய்வேன். எறா பாருங்கள். இதில் ஆயில் போட்டுட்டு பட்டை 2, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் என்னுடையது. இந்த பாருங்கள், எறா கழுவி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே அதில் போட்டு வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன். இதையும் ஊற்றி வச்சுட்டேன்னா நிறையாவே இருக்கும். சாதத்துக்கும் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு இதையும் ஊற்றி நான் செஞ்சுருப்பேன். எறா இதுதான். இது 150 ரூபாய் எறா. இது வாங்கிட்டு வந்தாங்க. சரி செய்வோம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் செஞ்சு முடிச்சுட்டு கூட ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணாத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். எறா தேங்காய் அதில் ஊற்றி, இதில் தேங்காய், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு டேஸ்ட்டுக்காக அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேங்காயை கடைசியில் அரைச்சி விட்டு இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுவேன். இதுதான் என்னுடைய மாடல். நான் இப்படி தான் செய்வேன். நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் நைட்டில் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அதனால் நான் இந்த அளவுக்கு தான் செய்வேன். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபே வரமாட்டேன்னுது. லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், எறாவும் போட்டேன். இதுலேயே வதக்குறேன். வதக்கி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அதனால் நான் இப்படி தான் செய்வேன். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டேன். நைட்டுக்கும் வந்துடும் எனக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எதுவும் செய்ய மாட்டேன். அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு நான் செஞ்சுட்டேன். பாருங்கள், எறாவும் போட்டேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்தது இறக்கும்போது தேங்காய் ஊற்றி இறக்கிடுவேன். இவ்வளோ தான் என்னுடையது. சப்ஸ்கிரைப் மறக்காத பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகள்.